லட்சக்கணக்கான பேர் எழுத போற இந்த பிஜிடிஆர்பி 2025 தேர்வுல வேலை கிடைக்க போறது என்னவோ 1996 பேருக்கு தான். இது ஒரு ரேஸ் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்க கையில இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள மிகச்சரியா நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த 1996 பேர்ல நீங்களும் ஒருவரா வரலாம். பிஜிடிஆர்பி படிக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் வாங்கி குவிச்சு வச்சிருக்கீங்களா? அதை எப்படி சரியா யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம், பயம் இது எல்லாமே முற்றிலும் அகன்றிடும். அப்போ ஸ்டடி பிளான் 2080, அதாவது நம்ம சிலபஸை 2080 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கணும். அந்த 2080ல 20% சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு படித்த 20% ஆஃப் சிலபஸ்லேருந்து உங்களால் 80% அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அப்போது ஒரு புத்தகத்தை முழுசாக படித்தா செலக்ட் ஆகிடலான்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. டிஆர்பியில் 60% கேள்விகள் எப்போவும் ஒரே மாதிரியான டாப்பிக்கை சுற்றி வரும். அது என்ன? ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மிகச்சரியாக நாம் பயணிக்கலாம். அப்போது டிசைட் டு ஸ்டடி, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, என்ன டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ரிசீவ் ஸ்டடி கொரிஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து நாம் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இல்லை ப்ரீவியஸாக எந்த எக்ஸாமுக்கு பாஸ் ஆகியிருக்கவங்க யாரோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை நம்ம வாங்கிக்கிறோம். நமக்குன்னு ஒரு ஸ்டடி பிளானை நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். பயத்தை முற்றிலும் தவிர்த்துடுங்க. இப்போ இந்த எக்ஸாம் சக்ஸஸ் ஃபைனலில் எக்ஸாம் டேக்கர்ஸ் லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, தரவாக யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த 1996 பேருக்கான சீட்டுக்கு போட்டி போட போகிறாங்க. அப்போது 1996 சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சீட்டுக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. அதில் யார் மிகச்சரியாக இந்த யுக்தியை பயன்படுத்தி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு சீட்டு நிச்சயமாக கிடைக்கும். அப்போது நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னாக்கா என்ன டாப்பிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தணும். இப்போ கீ டாபிக்ஸ் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்க இலக்கியம், பாக்கள், அகத்தியர், இல்லை தொல்காப்பியம், சிற்றிலக்கியங்கள், இந்த மாதிரி டாபிக்ஸ் ரெகுலராக டிஆர்பியில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரெனைசன்ஸ் ட்ராமா, மாடர்ன் பொயட்ரி, ஃபொனட்டிக்ஸு, மார்ஃபாலஜி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜீப்ரா, ஸோ இந்த மாதிரி அதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போது இதில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது சிலபஸில் ஹைலைட்டர்ஸ் வச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஹைலைட் பண்ணுங்க. அப்போது நீங்கள் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பில்டிங். இந்த ஃபவுண்டேஷன் பில்டிங்கில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்தா போதும். 2 மணி நேரத்தில் உங்களுடைய கான்செப்டை நீங்கள் படிக்கிறீங்க. ஏதோ ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க, அந்த கான்செப்டை ஒரு 2 மணி நேரத்தில் எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் மிகச்சரியாக பயன்படுத்துறீங்க. 1 மணி நேரம் அதில் எம்சிக்யூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த எம்சிக்யூவை கரெக்ஷன் பண்ணி வேல்யூவேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதை வேல்யூவேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது அதில் தெரிய வந்துடும். இப்போ வாரத்துக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க, ஒரு மினி மார்க் டெஸ்ட். அது 50 மார்க்குக்கு இருக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் என்ன இடத்த மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப போங்க. அந்த இடத்த மீண்டும் ஒரு முறை படிங்க. இப்போ மிகச்சரியா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்றது என்ன அப்படின்னா நம்ம பின்னோக்கி போறதுனா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலியோ இல்ல நம்ம படிச்ச பாட புத்தகத்தை திரும்ப படிக்கிறது இல்ல. வேறஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பருக்கு போறது, எம்சிக்யூல எது ரெக்கரிங் டாபிக்ஸ், எது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பாக்குறது. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுங்க. அடுத்ததா இருக்கிறது சிமுலேஷன். ஒரு வாரத்துல நீங்க அட்லீஸ்ட் மார்னிங் 3 மணி நேரம் தேர்வு எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸ்கோர் குறைஞ்சாலும் பரவாயில்ல, தவறுகள் தான் நம்மளுடைய டீச்சர்ஸ். டு எரர் இஸ் ஹியூமன் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. அப்போ நம்ம தவறு பண்றோம், அந்த தவறுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கத்துக்க போறோம். அப்போ மிகச்சரியா ரொம்ப கவனமா வாரத்துல ஒரு நாள்
மார்னிங்ல 3 மணி நேரத்துக்கான ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒன்று எடுங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னது ஒரு மினி மார்க் டெஸ்ட் ஒரு 50 மார்க்குக்கு. அதை அந்த வாரத்தில் நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, வேற அந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கும்போது பர்டிகுலர் டாபிக்கு நீங்க எடுத்துக்கலாம். அதை நீங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா படிச்சதுக்கு நீங்க ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 மணி நேரத்துக்கு நீங்க ஒன்று எடுக்கணும். அப்போ ஒரு வீக்லி ஸ்டடி பிளான் இதுதான். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 4 மணி நேரம் படிக்கிறோம், ஒரு மினி மார்க் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேவில் ஒரு 4 மணி நேரம் நான் படிச்சிட்டேன். டியூஸ்டேவில் ஒரு மினி மார்க் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். வெட்னஸ்டேவில் ரெக்கரிங் டாபிக்ஸை நான் அனலைஸ் பண்றேன். அதாவது மீண்டும் மீண்டும் கேள்விகள் வரக்கூடிய பகுதிக்கு நான் கவனம் செலுத்துறேன். மீண்டும் மீண்டும் வரக்கூடிய கேள்விகள் எந்த பாடப்பகுதியிலிருந்து வருதோ அந்த பாடப்பகுதியில இருந்து நான் எம்சிக்யூ அட்டன் பண்றேன். இப்போ வெள்ளிக்கிழமை நான் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றேன், 3 மணி நேரம் தேர்வு. திரும்ப சனிக்கிழமை இன்னொரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன், ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன். சண்டேவில் அந்த 2 மார்க் டெஸ்டோடைய எவாலுவேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு நான் பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்ட்டு இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆன்சைட்டியை எப்படி ஓவர் கம் பண்றது? மைக்ரோ வின்ஸ். இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் கேட்குறாரு, என்ன நீங்கள் படித்த டாபிக் நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதலாமா அப்படின்னு. நமக்குள்ளேயே ஒரு பயம், நான் கரெக்டாக படிச்சேன்னா என்னன்னு தெரியல, அந்த டாப்பிக்கில் எனக்கு என்ன வருதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம யோசி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் எவ்வளோ நல்லா எழுதினாலும் ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு நீ இத்தனை மார்க்குக்கு மேலே எடுத்துக்கிட்ட அப்படின்னா நமக்கு நாமே சொல்லிக்கிறது, உனக்கு ஒரு ரிவார்டு. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜூஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போமோடோரோ டெக்னிக். இந்த போமோடோரோ டெக்னிக்ன்றது என்னன்னா பிரேக் ஸ்டடி செஷன். நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா மைண்ட் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்போ அதனால வந்து ஒரு 45 மினிட்ஸ் படிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் சின்னதா நம்ம படிக்கிற ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு வாக், டெரஸ்லயா இருக்கலாம், இல்ல ஹால்லயா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலையில என்வைரன்மெண்ட்ல எது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வாக். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டாப்பர் கன்சல்டேஷன். இந்த டாப்பர் கன்சல்டேஷன்ன்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி படிச்சவங்க, இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஒரு ஹெல்ப் மத்தவங்க கிட்ட கேட்கறதுல நம்ம தயக்கப்படக்கூடாது. நம்ம அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க என்ன படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க அப்படின்னு. ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது யாரும் நம்மளுக்கு வந்து அந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் நம்மளும் காம்படிட்டர். அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட நீங்க நம்ம தாராளமா கேட்கலாம், அவங்களும் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றதுனால உங்களுடைய ரேங்க் குறையுது, உங்களால வந்து சிவிக்குள்ள போனாலும் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க நேம் வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் தான். ஓவர்லோடிங் புக். நம்ம அகைன் அண்ட் அகைன் சொல்றது, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் புக் போதும், 1 அல்லது 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் போதும். அண்ட் இன்னொன்னு ஸ்கிப்பிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க 100% மேஜருக்கு மட்டுமே எஃபர்ட் போடுறது ஒருபோதும் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் நீங்க மேஜர்ல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருந்தாலும் எவாலுவேட் பண்ணுவாங்க. நோ ரிவிஷன் கேலண்டர். உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு படிச்சுக்கிட்டே போறேன், எனக்கு சிலபஸ் நிறைய இருக்கு, டைமே இல்ல, பார்க்கறதுக்கே டைம் இல்ல, இதுல நான் எங்க இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, அதுல ஒரு ரிவ்யூ பண்றது, ரிவிஷனுக்கு எனக்கு டைம் இல்ல, ஒன்ஸ் சிங்கிள் ரீடிங்க்கே எனக்கு டைம் இல்லாம இருக்கு, இப்படி இந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. அட்லீஸ்ட் படிச்சதை மிகச்சரியா படிச்சுக்கிட்டு போங்க. படிக்காததை பத்தி கவலைப்படாதீங்க, படிச்சதை மிகச்சரியா படிச்சிருக்குமான்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ ரிவிஷன் பண்றது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீடிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சுன்னு உட்காந்தா மறக்கிற ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ரிவைஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. அப்புறம் இந்த பேர் குரூப் கம்பேரிசன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட கம்பைன் ஸ்டடி பண்ணுவீங்க, இல்லை எதனா ஒரு காமன் பப்ளிக் பிளேஸில், லைப்ரரியில், பார்க்கில் எங்கேயாவது உட்காந்து படிப்பீங்க. அப்போது உங்களோட ஸ்கோரும் உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்கோரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒன்றா தான் படித்தோம், ஆனால் என்னை விட நீ ஒரு மார்க் அதிகமாக எடுத்துட்ட, இந்த கொஸ்டின் நீ ரைட்டாக எழுதியிருக்க, என்ன ரீசன்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு நான் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக உங்களால் அந்த சிறு தவறுகளை திருத்திக்க முடியும். அடுத்தது இந்த 10 டே ரேபிட் ரிவிஷன் ப்ளூ. இந்த 10 டே ரேபிட் ரிவிஷன் ப்ளூ பிரிண்ட்ல டே 1 to 3 இந்த ஃபிளாஷ் கார்டு ஃபார் ஹை வெயிட்டேஜ் டாப் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸ்டிக்கி நோட்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ் இதை பத்தி எல்லாம். அப்போ அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல
இல்ல படிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிற டைம்லலாம் அதை சும்மா ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்க்கறது. அதுக்கப்புறம் கிராண்ட் மார்க் டெஸ்ட் பவுண்ட். இந்த கிராண்ட் மார்க் டெஸ்ட் பவுண்ட்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க அந்த வாரத்துல ஒரு நாள் 3 மணி நேரம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நீங்க பயிற்சி பண்றீங்க. அப்போ அந்த ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டை ரொம்ப சீரியஸா வந்து நம்ம எடுக்கணும். இப்போ டே 7 to 8ல ரிவ்யூ மிஸ்டேக். இப்போ ஒரு 1 வீக் ஷெட்யூல் ஒன்று கொடுத்தோம்ல, கிட்டத்தட்ட அதுதான் இது. டே 1 to 3ல படிக்கிறீங்க, வெயிட்டேஜ் டாபிக்கை படிக்கிறீங்க. டே 4 to 6க்குள்ளார என்ன பண்றீங்க, ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. டே 7 to 8க்குள்ள என்ன பண்றீங்கன்னா, அந்த மார்க் டெஸ்ட்டை ரிவ்யூ பண்றீங்க. ஓகே, ரிவ்யூ பண்றீங்க, மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்றீங்க. அகைன் ஒரு 100 மார்க்குக்கு இல்ல 150 மார்க்குக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ டே 9ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த 1 வீக்குக்கான ப்ராசஸை நம்ம என்ன பண்றோம், ஒரு வேல்யூவேட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு வாரமா நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணன்றத டே 9ல நம்ம வேல்யூவேட் பண்ணிக்கிறோம். இப்போ டே 10ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் இவ்வளவு நாள் அந்த 1 வீக் 10 நாள் ஃபுல்லா நான் வந்து ரொம்ப பெருசா படிச்சிருக்கிறேன். அந்த ஒரு நாள்ல சின்னதா ஒரு கேப், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு பெரிய ஸ்லீப் ஒன்று எடுங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ 10 டே ரொட்டீனை நீங்க கண்டினியூஸா நீங்க இப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அண்ட் பிசிக்கலாவும் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உணர்வீங்க. உங்களுக்கு 2025 பிஜிடிஆர்பில எனக்குன்னு ஒரு ரேங்க் வேணும், எனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னாக்கா, ஃபோக்கஸ் ஆன் கீ சிலபஸ் ஏரியா. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஷெட்யூல் ஃபார் எஃபிஷியன்ட் ஸ்டடி. அக்கார்டிங் டு ஷெட்யூல் நீங்க போங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணுங்க. சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்டா படி. 10வது நாள் நான் சின்னதா ஒரு பிரேக் எடுப்பேன். அண்ட் திரும்ப வந்து நான் என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு திரும்ப அகைன் ஸ்பீடா வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா 2025 பிஜிடிஆர்பி தேர்வில் உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே கமெண்ட்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.